ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபி யஸ்யா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் அந்த மகாலட்சுமியின் கருணையை பற்றியும் அந்த மகாலட்சுமி எங்கே இருக்கிறாள் என்பதை பற்றியும் அப்புறம் அந்த மகாலட்சுமி தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு எப்படி உதவி செய்வாளோ அந்த குழந்தையை எப்படி சந்தோஷப்படுத்துவாளோ ஆனந்தமாக வச்சிருப்பாளோ அது போலவே நம்மை போன்ற மனிதர்களை சந்தோஷமாக வைத்திருக்கும் தாயாக அந்த மகாலட்சுமி இருக்கிறாள் என்று தேசிகன் சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால் ஆவிர்பாவ கலசஜலதா வத்வரே வாபியஸ்யா. இப்பேற்பட்ட மகாலட்சுமி யார் என்று தெரியுமா என்று சொல்லி ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபியஸ்யா, இப்பேற்பட்ட மகாலட்சுமி பார்க்கடலிலிருந்து தோன்றியவள் என்று சொல்றார் நம்மளோட தேசிகர். பார்க்கடலை கடையும் போதுதான் மகாலட்சுமியின் அவதாரம் நிகழ்ந்தது என்று சொல்றா புராணங்கள்ல. இப்படி பார்க்கடல்லேருந்து தோன்றியவளாக இருப்பள் மகாலட்சுமி. பார்க்கடல்லேருந்து மட்டும் தோன்றலையாம், ஜனக மகாராஜனுடைய அந்த யக்ஞ குண்டத்திலிருந்தும் தோன்றினார் என்றும் சொல்றார். இப்படி இரண்டு இடத்துலையும் தோன்றிக்கிறவளாக இருப்பவள் நம்மளோட மகாலட்சுமி என்றும் சொல்றார். ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபி யஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா. அதாவது நம்மளோட மகாலட்சுமி இருக்கும் அந்த இடங்கள் என்னென்ன என்றால் இரண்டு இடங்களை சொல்றாளாம். ஒன்று சரசிஜவனம் என்று சொல்றார். சரசிஜவனம் என்றால் தாமரைகளால் நிரம்பிய ஒரு குளமாக இருக்கு. எப்பொழுதும் மகாலட்சுமியின் அந்த சித்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தாமரை மீது வீற்றிருக்கிற மாதிரி தான் காட்டுவா எல்லா படத்திலுமே. அதனால் அந்த ஒரு தாமரை மீது வீற்றிருக்கும், தாமரை மீது அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி தாமரைகள் நிரம்பிய அந்த குளத்திலும் இருக்கிறாள். அதே நேரத்தில் தன்னுடைய கேள்வனாக தன்னுடைய பத்தியாக இருக்கும் பெருமாள் அவருடைய மார்பிலும் தங்கின்றிருக்கா என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபி யஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரக்னேர் அனுமதிகுணா ஸ்தூயசே சா கதம் துவம். அதாவது இப்பேற்பட்ட மகாலட்சுமி இங்கு மட்டும்தான் இருக்கிறாள், இந்த தாமரை பொய்கையில் மட்டும்தான் இருக்கா, அதே நேரத்தில் பெருமாளின் மார்பில் மட்டும்தான் இருக்கா என்று சொன்னால் அந்த ஒரு இடத்துக்கு அந்த மகாலட்சுமி இருக்கிறாள் என்று சொன்னால் அங்கே மட்டும் இல்லை என்று அர்த்தம் இல்லை. அதாவது எல்லா இடத்திலும் வசித்திருக்கிறாள், அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கிறாள் என்று தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ளே இருக்கும் ஆத்மா அது குழந்தையாக வைத்து கொண்டால் அப்படி உள்ளே இருக்கும் ஆத்மாவாகிய அந்த குழந்தையை பாலிக்கும், அந்த குழந்தையை குழந்தைக்கு போஷாக்களிக்கும் தாயாக அந்தராத்மாவாக மகாலட்சுமி இருக்கிறாள் என்றும் சொல்லலாம். அதனால் அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கும் அந்த மகாலட்சுமி, அப்பேற்பட்ட மகாலட்சுமியின் அந்த புகழ் எல்லை கடந்து போயின்றிருக்கு என்று சொல்லி அந்த மகாலட்சுமியின் புகழை பாடுவதற்கு என்னை போன ஒரு ஏழை எளியவன், இப்போ தேசிகன் சொல்றார், என்னை போன்ற ஒரு ஏழை எளியவன் அந்த மகாலட்சுமியின் அந்த புகழை பாடுவதற்கு முன் வந்திருக்கிறேனே, இது சரிதானா என்று எனக்கு தயக்கமாக இருக்கு என்று இந்த இடத்தில் அவரோட பணிவை காட்டுகிறாராம் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.